நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சகுந்தலா மாயா கிட்ட நீ ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது மாயா ரொம்ப பிடிவாதமாக என்னால் அதெல்லாம் முடியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சகுந்தலா நீ நான் சொல்கிறத கேட்கலனா இந்த வீட்டிலே நீ இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போ, நீ வெளியில் போயிட்டா இந்த சொத்துலேருந்து உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது, உன்னோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு மொத்தத்தையும் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மாயா என்னம்மா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அதை வச்சு நான் முன்னேறிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அஸ்வினி மாயா நீ என்ன பேசுகிற, அதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்காமலே அம்மாவாயிடுவியா, புருஷன் இல்லாமலே குழந்தை பெற்றுப்பியா அப்படின்னு கேட்க, நீங்கள் ஏன் இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க, நாளைக்கு முதல்ல கிளினிக் போயிட்டு இதை அப்படின்னு சொல்ல வரும்போது சகுந்தலாவுக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு, ஏற்கனவே ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், திரும்பவும் இன்னொரு தப்பு பண்ணலான்னு பார்க்குறியா, இப்போ நீ ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ மாயா என்னால் முடியாது, அவன் என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டான், இப்போ என்ன நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே, நான் இந்த விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு மாயா அங்கேருந்து போக்கும்போது சகுந்தலா மாயாவோட கையை பிடிக்கிறாங்க. இங்கே பாரு, உன்னோட பிடிவாதத்தை எங்ககிட்ட காமிச்சிட்ட, என்னோட பிடிவாதம் என்னன்னு உனக்கு தெரியுமா, கௌதம்க்கு 42 வயசாகுது, இப்போ வரைக்கும் கௌதம்க்கு கல்யாணம் ஆகலை, அது ஏன்னு தெரியுமா, ஏன்னா கௌதம்க்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல, இப்போது கௌதம்க்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் ஏன்னு தெரியுமா, ஏன்னா இப்போ கௌதம்க்கு கல்யாணம் ஆகணும்னு நான் நினச்சிருக்கேன், இதெல்லாம் எதுக்காகன்னு உனக்கு தெரியுமா, கௌதம்க்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சதுக்கு காரணமே நீ தான், நீ அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன்னா உன் திமிருத்தனத்தால் வர பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக தான் அந்த மதுமிதாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வர போகிறேன், மதுமிதா மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும், நான் என்ன பைத்தியக்காரியா, இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது, உனக்காக தான் இதையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் எல்லாருக்காகவும் தான் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட பிடிவாதத்தை நீ பார்த்ததில்லைல்ல, இங்கே பாரு, நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு நான் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன், ஜீரோவில் இருந்தேன்னா இப்போது கோட்டீஸ்வரியாக இருக்கேன்னா எப்படின்னு தெரியுமா உனக்கு, நான் என்னை விட 20 வயசு பெரியவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு அவருக்கும் 20 வயசு வித்தியாசம், அப்படி இருந்தும் 4 குழந்தைகளை பெற்றுக்கிட்டேன், 4 குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன், அப்போது கௌதம் கிட்ட உங்கள் 4 பேரையும் காமிச்சு தான் அவனை நான் வளர்த்தேன், நீ தான் என்னோட பெரிய பிள்ளைன்னு சொல்லி வளர்த்தேன், அதிலிருந்து கௌதம் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பான், நான் சொல்கிறத கேட்டு தான் அவன் எல்லாமே செய்வான், ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி அவனை நான் வச்சிட்ருக்கேன், இப்போ வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும்தான் அவன் கேட்பான், இப்போ நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான், உங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட மாயாவுக்கு ஒரே ஷாக்கு, என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் வேறு எப்படி பேச சொல்கிற, இதான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதம் உன்னை பொண்ணு மாதிரி பார்க்குறான், இப்போ போயிட்டு அவன்கிட்ட நீ நல்லா குடிப்பேன், உனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவன் உன்னை மொத்தமாக விட்டுட்டு போயிடுவான், அவ்வளோதான், அதோடு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, உனக்கு இப்போ கிடைக்கிற மரியாதை எல்லாமே எதனால் நினைக்கிறான், கௌதம்னால, அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல, இப்போ நான் போயிட்டு அவன்கிட்ட சொன்னேன், நீ அவ்வளோதான், ரொம்ப பிடிவாதம் பிடிக்காம நீ ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் உனக்கு நல்லது, இது என்னோட கோட்டை, என்னோட கோட்டையில் எதுவும் மாறி நடக்கக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும், உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சா இப்போ கௌதம் உன்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீ சொல்லணும், அவ்வளோதான் உனக்கு, இதை மீறி நீ வேறு ஏதாவது பேசின அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா அங்கேருந்து வெளியில் வராங்க. இன்னொரு பக்கம் கௌதம் அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா மதுக்கிட்ட அவங்க அம்மா பேசுகிறாங்க. அவர் என்ன சொன்னார், ரிங்கை கொடுத்துட்டியா அப்படின்லாம் கேட்கும்போது, இல்லைம்மா அவங்க அம்மா கால் பண்ணாங்கன்னு அவர் அங்கேருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தியா நீ ரிங்கை கொடுக்கணும்னு நினச்சாலும் அவரால் கொடுக்க முடியல, பார்த்தியா இதுதான்
கடவுள் உனக்கு அவருக்கும் தான் முடிச்சு போட்டிருக்காரு. நீ வேணா பாரு, இப்போது ஆக்சிடெண்ட் ஆன அதே இடத்துல திரும்பவும் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் சந்தோஷப்படுவாங்க. அம்மா ஏதாவது நடக்கிறது பேசுமா, இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும், நிஜத்தில் நடக்காதுமா அப்படின்னு சொல்ல, அடிப்போடி நிஜத்தில் நடக்கிறது தான் சினிமாவில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ரேணுகாவும் மதுமிதாவும் அவங்க கிளாஸில் ட்ராப் பண்ணுறதுக்காக காரில் போயிட்டுருக்காங்க. அங்கே ட்ராப் பண்ண விடும்போது ரேணுகா திரும்பவும் மதுக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கும் கௌதம்க்கும் நடந்த ஆக்சிடெண்ட் ஒரு ஸ்வீட்டான ஆக்சிடெண்ட், கண்டிப்பாக இது நல்லதில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் கிளாஸுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது ரேணுகா வேண்டிகிட்ருக்காங்க, கடவுளே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், கல்யாணத்தில் போய் முடிச்சிட்டா போதும் அப்படின்னு வேண்டிகிட்ருக்கு. அங்கே கௌதம் போகிறாங்க. அப்போது மாயாவும் அஸ்வினியும் வெளியில் வராங்க. கரெக்டாக கௌதம் கேட்குறாங்க, என்னம்மா விஷயம், எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க, சகுந்தலா மாயாவை இடிச்சுக்கிட்டே இருக்காங்க பேச சொல்லி. மாயா அவங்க அம்மா பேசினதெல்லாம் கேட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டுருப்பாங்க. அப்படியே பயத்தில் நடுங்கி நின்றுட்டுருப்பாங்க. சகுந்தலா பேசி பேசி நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அப்போ மாயா ரொம்ப பயந்துக்கிட்டே, அண்ணா நான் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ஜீவா வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னதுமே கௌதம் என்ன பேசுகிற மாயா நீ, அவன் உன்னை எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிருக்கான், நீ தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு ரொம்ப கோவப்பட, அப்போ சகுந்தலா இங்கே பாரு கௌதம்மா, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கலாம், நீ மாயா மேலே மட்டும் சொல்கிறே, ஜீவா மேலே மட்டும் சொல்கிறியே, மாயா கூட ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மாயாவை பேச சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மாயா அப்படியே நடுங்கிக்கிட்டே, ஆமாம் அண்ணன், அன்னைக்கு நான் ஜீவாவை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன், அந்த கோவத்தில் தான் அவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை நாம் தான் தப்பு பண்ணிட்டோமோ, அன்னைக்கு ஜீவா சொன்னது தான் உண்மையோ, ஜீவா சொன்னதை நாம் கேட்காம போயிட்டோமோ அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ மாயா எனக்கு ஜீவா வேணும், எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போது கௌதம் என்ன மாயா இப்படி சொல்கிற, நான் அன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு எல்லோரும் முன்னாடியும் அவங்கள அந்த பேச்சு பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா திரும்ப திரும்ப எனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால கௌதம், சரி நீ எதை நினச்சும் கவலைப்படாத, எப்படி பேசணுமோ அப்படி நான் ஜீவா கிட்ட பேசுகிறேன், உனக்கு அவனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சகுந்தலாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. இன்னொரு பக்கம் கிளாஸில் மதுமிதா கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ரிங்கை பற்றியும் கௌதம் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாரே அப்படின்னா அதை பற்றிலாம் கேட்டு ட்ரீட் வேணும் அப்படின்லாம் கத்துறாங்க. மதுமிதாவால் ரியாக்ட் பண்ணிக்கவே முடியல. அங்கேருந்து ரொம்ப கோவமாக ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் ரேணுகா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜோசியருக்கு கால் பண்ணி கௌதமோட ஜாதகத்தையும் மதுமிதாவோட ஜாதகத்தையும் அவருக்கு அனுப்பி, இவங்க 2 பேருக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் நடக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஆதித்தியும் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காயவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.